பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 57 முதல் 60 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 57வது சங்கீதம். தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியிலே ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடிக்கு அல்தஷேத் என்ற வாத்தியத்தில் பாடி ஒப்புவித்ததான ஒரு சங்கீதம். எனக்கு இரங்கும் கர்த்தாவே, எனக்கு இரங்கும், உம்மையின் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. வெக்கணங்கள் கடந்து போகும் மட்டும் செட்டுகளிலே வந்து அடைவேன் என்று சொல்லி அங்கே தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறதான ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. இந்த சவுல் ராஜா தன் படைகளோடு தாவீதை துரத்தி வருகிறார். அந்த நேரத்தில் தன் தேவனை நோக்கி பார்க்கிறதான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. எனக்காக யாவை செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. தேவனாகிய நமக்காக யாவை செய்து முடிக்கிறவர். ஆம், சத்துருக்கள் நம்மை பின்தொடர்கையில், சத்துடைய கிரியைகள் நம்மை பின்தொடர்கையில் தேவன் நம்மை பாதுகாத்து அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனவேதான் இந்த சங்கீதக்காரர் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும்படி அவர் தாமே தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாக, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே வெளி, வீணையே சுரமண்டலமே வெளியுங்கள், அதிகாலையில் விழித்து கொள்வேன் என்று சொல்லி அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வேதவசனம் சொல்கிறது. காலைதோறும் ஆண்டவரது இரக்கங்கள் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. காலையிலேயே தேடி கிருபையை பெற்றுக்கொள்கிறதான தாவீதுக்கு அளிக்கப்பட்ட கிருபைகள் அது விசேஷித்த கிருபைகள். அந்த கிருபைகளை நாமும் கூட பெற்றுக்கொள்ள முடியும். தாவீதைப் போல தேவ சமூகத்தில் தம்மை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்திலே நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுது சத்துருடைய கிரியைகள், நமக்கு எதிரான சூழ்நிலைகள் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவ கிருபை நம்மை பாதுகாத்து கொள்ளும். அதே விதமாக 58வது சங்கீதத்தில் தான் கெட்டு போகாதபடிக்கு அல்தஷேத் என்னும் வாத்தியத்திலே பாடி ஒப்பு கொடுத்ததான தாவீதின் சங்கீதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மௌனமாக இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ, மனுப்புத்திரடே நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ, மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள் என்று சொல்லி துன்மார்க்கர் இதோ தாவீதுக்கு விரோதமாக எழும்பும்போது சர்ப்பத்தின் விஷத்தை, அதே போல் ஒப்பான விஷத்தை நாவுகளிலே வைத்துக்கொண்டு இதோ பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கு காதை அடிக்க செவிட்டியை போல் இருக்கிற துன்மார்க்கர்கள் தாவீதுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது தேவனை நோக்கி அவர் அபயமிட்டு சொல்கிற தேவனே அவர்கள் வாயிலுள்ள பற்களை தகர்த்து போடும், கர்த்தாவே பாலசிங்கள் கடைவாய் பற்களை நொறுக்கி போடும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் துன்மார்க்கருக்கு கிரிகளுக்கு பலன் அளிக்கும்படி தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து பாடுகிறதான ஒரு சங்கீதம். தேவன் துன்மார்க்கருக்கு தண்டனைகள் கொடுக்கும் பொழுது அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதே போல் 59வது சங்கீதம். தாவீதை கொல்லுவதற்காக ஏவலாட்களை அனுப்பின போது அல்தஷேத் என்னும் சங்கீதத்தில் வாத்தியத்தில் வாசிக்கும்படியாக ஒப்புவிக்கப்பட்டதான தாவீதின் சங்கீதம். என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என்மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் வையும். தேவனுடைய அடைக்கலத்தை தேடுகிறதான சங்கீதம். சேனையில் கர்த்தர் நம்மோடு இருந்து யாக்கோபின் தேவனுக்கு அடைக்கலமாக இருந்து நடத்துகிறவர். ஆமாம், அந்த தேவனை நாமும் அடைக்கலமாக கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு விரோதமாக எழும்புகின்றதான சத்துடைய கிரிகளெல்லாம் வெட்கப்பட்டு போகும்படியாய் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமாம், இதோ சத்துருக்கள் வல்லமையோடு எழும்பும்போது உன்னுடைய வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன், தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி தேவனை பற்றி கொள்கிறதான ஒரு தாவீதை நாம் இங்கே பார்க்கிறோம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார், தேவன் என் சத்துருக்களுக்கு ஒரு நீதியின் சரிகட்டுதலை நான் காணும்படி செய்வார். கர்த்தர் மீது விசுவாசத்தோடு, கர்த்தர் மீது நம்பிக்கையோடு தாவீது தேவ சமூகத்தையே பற்றி கொள்கிறார்.
கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டு. என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 60வது சங்கீதத்திலே தாவீது மெசொபொத்தாமியா தேசத்து சிறியரோடும் சேபா தேசத்து சிறியரோடும் யுத்தம் பண்ணும்போது யோவாப் திரும்பி உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் 12,000 பேரை வெட்டின பொழுது அவன் சாட்சியை விளக்கு வைக்கும் 6 நரம்பு கிண்ணறத்திலே பொதிப்பதற்காக பாடினதான தாவீதின் சங்கீதம். யுத்தத்துக்கு செல்லும் பொழுது தேவனுடைய கிருபை அவசியமாக இருக்கிறது. யுத்தங்களை நமக்காக நடத்துகிறவர், யுத்தத்திலே நமக்காக ஜெயம் அடிக்கிறவர். ஆம், இதோ சத்துருக்கள் பல விதங்களிலும் விரோதமாக எழும்பும் பொழுது தேவனை நாம் முன்னிறுத்தி அவருடைய ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிளையாத், மனாஸ், எப்ராயிம், யூதா நியாயப்பிரமாணிகள் என்று சொல்லி மோவாப் என் பாதபாத்திரம், யூதம் மேல் பாதரட்சி எரிந்து விடுவேன், பெலிஸ்தியர் மேல் ஆர்ப்பரிப்பேன் என்று சொல்லி உன்னத தேவனை நாம் பற்றி இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விதா தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம், ஆண்டோடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்வோம். சத்துருக்கு மீது ஜெயம் எடுப்போம். யெகோவா நிஸ்ஸி தேவன் நம்மோடு இருந்து சகல காரியங்களிலும் ஜெயமாக நடத்துவார். நமக்கு விரோதமாக நம்மை நெருக்குகின்ற, நம்மை அழுத்துகின்ற எந்த பாரமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த விரோதிகளுடைய காரியங்களாக இருந்தாலும் உன்ன தேவன் நம்மோடு இருந்து அவர் ஜெயம் தந்து நடத்துகிற தேவன். அவருடைய மகிமை பெரிதாக இருப்பதினால் ராஜாவுடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். உன்னதரான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி செய்வாராக. அப்படி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.